என்ன பங்காளி மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு. டேய் மதியம் 12 மணி வயலுக்கு கூட்டு வந்தா பிரகாசமா இருக்காம மண்டவர் எரியுறா. டேய் 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 என்ன பாத்தியா? நான் அப்பவே சொல்லல மார்க்கெட் பிரகாசமா இருக்குன்னு. ஒண்ணு இறங்கி போய் பேசு இல்ல வண்டி ஏறணும். கண்ணே நீ வேணும் இல்லாட்டி நெஞ்சோ இப்போ வெடிச்சிடும். ஒரு கோடி ஆசை உன்னோடு பேசாட்டி என் முதிரு துடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் கழுத்தை திரும்பினு நினைச்சுக்கா தானா கழுத்தை திரும்பி தற்கொலை பண்ணிக்கினாரு. காலைல பேப்பர்ல வரும். ஏறா வண்டியா அவங்ககிட்ட போய் நம்பர் வாங்க. என்னப்பா எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணனும்? இப்போ ஒண்ணு போச்சே அந்த நம்பர் கிடைக்குமா? ஏய் என்னது? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பறக்கல? பறக்கலையா? என்னடா இல்லன்றா? நான் அவங்க அப்பா நான் என்கிட்ட சொல்றேன். டேய் நான் செஞ்சேன் போடா நம்பர் கேட்டேன். பொண்ணுங்க நம்பர் வாங்குறேன் அசிங்கமா இல்ல உனக்கு? ரொம்ப தப்பு. யார் கேட்டாலும் நம்பர் கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. நம்பர்லாம் யாரும் கொடுக்கிறது இல்ல. சரி இப்ப வந்துட்டு போச்சுல அந்த பொண்ணு நம்பர் கொடு. குர்ரா கேக்குறல்ல? நம்பர்லாம் யாரும் கொடுக்கிறது இல்ல. ஏன்? இரு பங்காளி நான் கரெக்ட் பண்றேன். 70 ரூபா கோட்டருக்கு எப்படி இழிக்கிறான் பாத்தியா? இதுக்கு கொடு. கோட்டருக்கெல்லாம் நம்பர் இல்ல. நம்ம நட்புக்கு தான் நம்பர் தரேன். டேய் ஏதி குர்ரா. கோவத்தை விட கோட்டர் வெளியது தெரிஞ்சுக்கோ. டேய் பைனி மாமா போதில சொன்னதெல்லாம் சொல்லுங்க. வாங்கிட்டு பேசி கொடு. மத்த நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே நீ போ நான் பாத்துக்கிறேன். நம்பர் வாங்க. அவன்கிட்ட பேசி பாத்துடா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது. ப்ராப்ளமே உனக்கு தான். அவனே நண்டு மூக்கா நம்பர் கேட்டா அப்பவே கொடுக்க வேண்டியதானே? எங்க ரொம்ப ரூபாய் ரீசார்ஜ் பண்ணனும். யாரா நீ? கஸ்டமர் கஸ்டமர் அடிக்குற. கடல்ல போடா. வீணா வேலை பண்ணாதடா. டேய் கோட்டருக்காக தான்டா நம்பர் எழுதி கொடுத்த. கோட்டருக்காக நம்பர் எழுதி கொடுக்குறேன். ஆப்புக்காக நண்பனோட கருத்து யாரப்படா நீ? இப்படி சம்பந்தமே எல்லாம் பேசி தப்பிச்ச பத்தியா? போடா. இது ஒரு ஜாப். இவனுக்கு நான் மாமாவா பங்காளியான்னு தெரியல. டேய் எப்படி பார்த்தாலும் 9 நம்பர் தான்டா வருது. 9 நம்பர் தான் வருதா? கடைசி நம்பர் இல்லையா? இல்லையே. கடைக்காரன் ஃபோன் பண்ணு. ஓ கரெக்ட். This number can't be reached. Number not reachable. Please try later. Number not reachable. Yes. செஞ்சிட்டானா? பங்காளி 9 நம்பர் நம்மட்ட இருக்குல்ல, அந்த கடைசி நம்பருக்கு மட்டும் 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தானே. சூப்பர். போடு நம்பர் போடு. பாரு இரு. ரிங்கு போறா. அண்ணி எட்ட என்கிட்ட கொடு. ஐயே ஹலோ நான் டாக்டர் சமையல் சரண்ராஜ் பேசுறேன். என்னையா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என் பங்காளிக்கு தான். அவனுக்கு வயசு என்னடா? அவனுக்கு ஒரு 25 இருக்கு சார். அந்த வயசுல வர்ற பிரச்சனை தான்டா அது. கூச்சப்படாம வாங்க சரி பண்ணிடுவோம். அப்ப வந்தா சரியாயிடுங்களா? ஆட பாவீங்களா, கன்னத்துல கை வச்சிட்டு இருந்தா எப்படிடா சரியாகும்? கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்துக்கு வாங்க, அப்பதான் சரியாகும். டேய் டாக்டர் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாரு. டேய் அவன் அப்படிதான் பேசுவான். போன வைடா. ஏன் நீ அவரை பேசிருக்கியா? ஹலோ வச்சிட்டாங்களா? அப்ப நம்ம முந்திரியை கவனிப்போம். ஹலோ யாரு? ஹலோ நான் புளியம்பட்டி காளி பேசுறேன்டா கண்ணா. டேய் ஃப்ராட் தண்ணி போட்டுறியாடா? ஒண்ணு ஆரம்பிக்கல சார். நாளைக்கு உன் வண்டியை பிடிச்சி ட்ரங்க் டிரைவ்ல போட்டு 3000 ரூபாய் ஃபைன் சீட்ல என் பேரையே மாத்திக்கிறேன்டா. முதல்ல பேரை மாத்துங்க சார். 3000 ரூபாய் கடன் வாங்கியாவது உங்களுக்கு ஃபைன் கட்டுறேன். பேரா சார் அது? குஞ்சு மணி. அது சுருக்க கூப்பிட்டா எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுங்களா? டேய் அங்கேயே ஏறா. வந்து உன் கழுத்து மேலேயே மிதிக்கிறேன். கழுத்து மேல மிதிக்காதீங்க சார். வந்து முதுல மிதிங்க. 2 நாளா வலியா இருக்கு. சார் சார் என்ன இருந்தாலும் வெயிட் பண்றேன் சார். ஆயிலோட வந்துருங்க. டேய் டேய் நல்லா மசாஜ் பண்ண வர்றா. உனக்கு ராசியே இல்ல. லவ்வருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபீலோட பண்ணணும்டா. நீ லவ் பண்ணா நான் ஏன்டா ஃபீல் பண்ணா? லைன் போகுது. போட்டோம். ஹலோ ஹலோ என்னடா கணத்துல கை வைக்கிற? ஹலோ ஈ என்னடா வாந்தி வருதா? எடுத்துறா. டேய் டேய் யாரோ வேணும்னே பண்றாங்கடி. மறுபடியும் பண்ணா பாத்துக்கலாம். டேய் பங்காளி பேய்க்கு என்ன ஃபோன் பண்ணியா? மாப்ள என்ன இப்படி வீணா போனவங்க கூட வெட்டியா பேசிட்டு இருக்கற? பனி காலத்துல ஜலதோஷம் பிடிச்சிக்கிறப்ப உள்ள வந்து படியா? சரி மாமா நான் வெளியில பார்த்தா ஜலதோஷம் பிடிக்காத மாமா. நொறுக்கி நொங்க எடுத்து விடுவேன். பாத்து நடந்துக்க. தொலைச்சிடுவேன். மாமா அந்த லுங்கி கொஞ்சம் தூக்கி காட்டுங்க மாமா. ஊறிக்கிட்டு போறா. மாமா இருட்டுல போவாதீங்க. காட்டு பூனைன்னு கல்ல தச்சிருவானுங்க. டேய் மாமா போயிட்டான் போகுது. மாமா நைட்ல பலாப்பழம் திருட வந்த மாதிரி இருக்கான். இவன் பண்ரூட்ல பலாப்பழம் திருடி அடி வாங்கிட்டு வந்தவன் தான்டா. என்ன அந்த பொண்ணு தானே? பேச வார்த்தை வரல. திரும்ப ட்ரை பண்ணு. ஏப்பா அந்த காயெல்லாம் காஞ்சு கீழே கிடக்குது இல்லை?
மழை வேலை பாருங்க பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா. வாங்கய்யா. பாத்துறங்கம்மா வீட்டுக்கு போனா நாங்க நீங்க இருக்கேன்னு சொல்லிச்சு. பொண்ணு கல்யாண வேலையில ஜரூரா நடக்கும் போல இருக்கு. நல்லபடியா நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம பங்காளி 10 பேர் படன்னு பார்த்து போட்டாங்களே எல்லா வேலைத்தையும். பங்காளி என்ன சும்மாவா? அது தென்னை வளப்பை பத்தி பிள்ளைகளுக்கு ஏதோ சந்தேகமா, அதை உருப்படியா சொல்லி கொடுக்குறாள். நீங்க ஒருத்தர் தான், அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தையும் இங்கே சொல்லி தர்றது? எம்பட படிப்பு உங்களுக்கு தெரியாதுங்களா? என்னென்ன படிப்பு இல்லைனாலும் உனக்கு அனுபவம் இருக்கு. அது இந்த படிக்கிற பிள்ளைக்கு கிடைச்ச நல்ல விஷயம் தானே. ஆளுதான் இப்படி பேசுவார், ரொம்ப விவரமான ஆளு. கூட்டிட்டு போய் சொல்லி கொடுங்கண்ணே. போங்கம்மா, மத்தியான சாப்பாட்டுக்கு வண்டி அனுப்பிச்சுடுற, வீட்டுக்கு வந்துருங்க. சண்முகத்தோட ரிட்டிகேஷன் ஒன்று கோர்ட்ல போயிட்டு வந்துடுறேன். சரியா? நல்லது. போங்கம்மா. டேய், வண்டி தென்னந்தோப்புகளோடு காட்டு எருமை சவுண்ட்லாம் கேட்குது பாரு. ஆனா நம்ம சோமு. டேய் அண்ணா, அன்னிச்சிடா. எங்க? அங்க பாரு. அது என்னடா அன்னிஜி? டேய், நீ தானே நேத்து மரியாதை கூப்பிட சொன்ன, அதான் அப்படி கூப்பிட்டேன். அந்த பொண்ணு எப்படி பாக்குற? அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி போ, சோமம்மா வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். பானை என்ன பாடம்? இந்த தோப்புல தென்னங்கன்னு மட்டும் தான் வைக்க முடியுமா எப்படி? ஊடு பேர்னு போடுவாங்கம்மா. இந்த கோகோன்னு இருக்குதுல்ல, இந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அதுக்கு உண்டான பயிர் வழக்கமா போடுவாங்க. இப்ப நம்ம போடல. என்ன சோமாமா? பாடெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வாத்தியார் ஆயிட்டீங்க போல. ஏன் நீங்க தான் சொல்லி தரது? சார் வெறி நாய் வேட்டைக்காரண்டி, அவருக்கு இதெல்லாம் தெரிய போகுது. அது என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? தம்பிக்கு ஊருக்குள்ள 6 காடு தோட்டத்துல என்ன விளையுதுன்னு அத்தனையும் அத்துப்படி. யாராவது ஒருத்தர் அவர் கூட போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா காடு தோட்டத்தையும் சுத்தி காட்டுவாரு. கேட்டா காட்டுவாங்க. ஹலோ, ஹெட்லைட் உடைச்ச காசு தானங்க. 5 மினிட்ஸ் செட் வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிற தோட்டத்தை எல்லாம் சுத்தி காமிக்க முடியுமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? வாங்க வாங்க போலாம். வாங்க, நீ வாங்க. ஏய், நீங்க நோட்ஸ் எடுத்துட்டே இருங்க. நான் பக்கத்துல தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. ஒரு நிமிஷம். போலாமா? குழம்பு வைக்க சொல்லிச்சு, புளி வாங்கி போங்க. தோட்டக்காரங்கிட்ட நாம உங்களுக்கு பேச. பங்காளி. பங்காளி நீங்க போங்க, நிம்மதியா இருக்கிற வராதீங்க போங்க. ஏய் மாணிக்கம், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? அங்க எல்லாரும் முன்னாடி பெரிய ரவுடி மாதிரி அவனை அடிச்சிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய மனுஷன், எல்லாரும் முன்னாடி தலை குனிய வச்சிட்டிய. அங்க எல்லாரும் கேட்டாங்கல்ல ஏன் அடிச்சேன்னு, சொல்ல வேண்டியது தானே. இப்ப நான் கேக்குறேன், ஏன் அடிச்சேன்னு சொல்லு. என்னது இது? இதை போய் காமிக்க சொல்றீங்களா? நம்ம வீட்டு போனா தான் காமிப்புமா? அதான் சொல்லல. சாரி மாணிக்கம், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அது பரவாயில்லைங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். ஹலோ, சாரில. சூப்பராகி. வணக்கம். வாங்க. பத்திர ஆபீஸில் அன்னைக்கு சந்திப்பே கொஞ்சம் சங்கடமாகி போச்சுங்களா? சார் உங்களை பார்க்கணுன்னாரு, அதான் கூப்பிட்டு வந்தேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை வெள்ளவெடி ஜென்டில்மேன். ஒரு ஐடி கம்பெனிக்கு 500 acres இடம் வேணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பெல்ட்டில் தான் கேட்குறாங்க. ஊர் மக்கள்கிட்டலாம் பேசிட்டோம். தே ரெடி டு கிவ். கொடுக்குறவன்ட்ட வாங்கிக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் உள்ளே பூந்து குழப்பாமல் இருந்தால் போதும். பணம் வருதுன்னு இன்னைக்கு நிலத்தை கொடுப்பானுங்க,
அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையெல்லாம் யார் பாக்குறது? கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நாட்டோட டெவலப்மெண்ட்ல எங்களுக்கும் ஆசைதான்யா. அதுக்கு ஒரு விளையாத நிலம் கரம்பா பார்த்துட்டு ஒரு ஃபேக்டரி கட்டினீங்கன்னா அது புத்திசாலித்தனம். இது விவசாய நிலம். இதை நம்பி 1000 குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு சோத்துக்கு வேலைக்கு என்ன பண்ணுவான்? சார், டெவலப்மெண்ட்னு இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு, பணம், வசதி எல்லாம் வரும். people be happy. யோ சொல்லியே. ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, பார்த்து செய்யணும், பம்மத்து பண்ணிக்கிட்டு இருக்க. கூட்டிட்டு போயா. இருந்த பல்லுக்குள்ள எல்லாம் உடைச்சு போடு. சார் வந்துரு சார், போயிடலாம். வாங்க சார். மிஸ்டர் வெலவேடி ஜென்டில்மேன், நாங்க கேட்போம். கேட்கறத விட ஜாஸ்தியே கொடுப்போம். இல்ல எடுத்துருவோம். உன்னால ஒண்ணும் முடியாது. வேண்டுதல் ரொம்ப பலமா இருந்துச்சு. அப்படி என்னக்கா வேண்டிக்கிட்டீங்க? என்ன விடு, நீ என்ன வேண? நான் என் ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்கணும், என் அண்ணனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன் உன் அண்ணனுக்கு என்ன நல்லதானே இருக்கான்? பையன் நல்லவனா இருந்தா போதுங்களா? கூட இருக்கிற சாகுவாசம் நல்லா இருக்கணும்லங்க. வயசு பசங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க மீச. எங்க அம்மா தான் அப்படி சொல்றாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு தான் என் அண்ணன் நினைச்சு ஒரே கவலை. அப்படியா? ஆமா, உங்க அப்பாக்கும் உன் அண்ணனுக்கும் என்னதான் பிரச்சனை? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனுக்கு விவசாயம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல. அதான் அக்ரி காலேஜில் கூட படிக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் எங்க அப்பாவுக்கு என் அண்ணன் மேல கோவம். இது யார் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்ல. சொல்ற மாதிரி சொன்னா கேட்பான். ஆமா, அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம். அப்புறம் என்ன, அவங்க அப்பனுக்கு எதிராக வேலை செய்ய வச்சு நம்ம ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணுவோம். நடக்குங்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். நான் உன் அண்ணனை மாத்துறேன். நான் என் முடிவா மாத்திக்கிறதா இல்ல, மாணிக்கத்தை நம்ம பிசினஸ்ல இறக்குறோம். அப்பா பூவதி குடும்பத்தை 2ஆ பிரிக்க பிளான் பண்ணிட்டீங்க. சபாஸ், வெரி குட். மாப்பிள்ள ஓடன பொண்ணு ஓடனே பூக்கடைக்காரனுக்கு மாலை பணம் வந்தா சரி. புரியுதா? நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப் கொடுத்துட்டு பார்த்திருக்கியா? இனி பாப்பேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா சார். செகண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே சார் உங்களை பார்க்க. வணக்கம் சார். வெல்கம் சார். சிட் டவுன். டேக் எ சீட். ஓகே, நைட் விசிட் பண்ணலாமா? ஷூர் சார். என்ன தம்பி, நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நடிச்சாச்சு. எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் செஞ்சாச்சு. ஆமாம் சார். இதெல்லாம் எதை காட்டுது தெரியுமா தம்பி? உனக்குள்ள ஒரு வெறி இருக்கு. வெறி. பெரிய ஆளா வரணும். வருவேன், பெரிய ஆளா வருவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னால இவன் மண்டை இருக்கு பத்தியா, அதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு அதே சுருட்ட மண்டை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல லாட்டரி சீட் வித்துருந்தேன். லாட்டரி சீட் நம்ப முடியல. ஆனா அதான் உண்மை. ஆனா இன்னைக்கு பாரு, இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ். ரியல் எஸ்டேட்னாலே கிங் நான் தான், நம்பர் 1. இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நீயும் என்ன மாதிரி ஆகலாம் தெரியுமா? நீயும் ஆகலாம். இதெல்லாம் உன்கிட்ட ஏன் சொல்றேன் தெரியுமா? ரியல் எஸ்டேட் கிங் எனக்கே ஒரு சவால்னா அது உங்க ஊர். நம்ம ஊரா? என்னடா சொல்றாங்க? ஊர்ல 500 ஏக்கர் லேண்ட் வேணும்னு ஒரு கிளைண்ட் ஒத்த கால்ல நிக்கிறாயா. 6 மாசமா எனக்கே தண்ணி காட்டுதியா. ஆனா நீ மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். நானா? நான் எப்படி சார்? நான் எப்படி? என்னடா சொல்றாங்க? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எல்லா மனுஷனையும் ஆட்டி படைக்கிறதுக்கு 3 விஷயம் இருக்கு. அதுல 1 ஆசை, 2வது பாசம், 3வது பயம்.
இதுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தணும். தேவைப்பட்டா மூணுத்தையும் பயன்படுத்து. இல்லைன்னா இந்த பரட்டை தலைவன்ட்டு வந்து கொஞ்சம் மூளையை கடன் வாங்கிக்கோ. ஜோக்கு. தெரியும் சார், நீங்க ஜோக்கா தான் சொல்றீங்க. ஆனா ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணணும். பண்ணுவேன், பண்ணுவேன். நீ பள்ளினா சார் சொல்லுங்க சார். ஓ ப்ரோவா? பசங்க ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டாங்க. சரிங்க சார். கொஞ்சம் பார்த்து சரிங்க சார். என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க. நேற்றே சொன்னடா, எவனும் கேட்கல. சரி என்ன பண்ணுறது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏய் என்னடா கவர்மெண்ட் வண்டி வந்து நிற்குது? அதை பாரு, ஏதோ ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க. ஆமா, என்னென்னு பார்க்கலாம். ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கு சார் 80% பிலோவா இருக்கு சார். அப்படியா? வணக்கம் ஐயா, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? வண்டி நிற்கிறத பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் இந்த மண்ணோட தரத்தையும் நிலத்தடி நீரோட லெவலையும் ஆராய்ச்சி பண்ணி அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்குற அதிகாரிங்க. எங்கள் மண்ணுக்கு என்ன ஐயா, நல்லா தானுங்க ஐயா இருக்கு. பாருங்க பச்சை பசேல்னு. அப்படி இல்லைங்க, சோதனை என்ன சொல்லி தெரியுமா? நான் இங்கே பாருங்க, இன்னும் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மண்ணில் எதுவுமே பயிரிட முடியாது. இந்த பூமி முழுக்க மலடாயிரும். ஐயா என்னங்க ஐயா இப்படி திருதிப்புன்னு சொல்லிட்டீங்க? இந்த மண்ணை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு இங்கே ஏதாவது தோட்டம் துறவு இருக்கா? 2 பேருக்கும் 10 ஏக்கர் காடு இருக்குங்க ஐயா. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்க ஐயா. கூடிய சீக்கிரம் நல்ல விலைக்கு யார்ட்டையாவது தள்ளி விட்டுருங்க ஐயா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐயா அரசாங்கம் இதுக்கு ஏதாவது? அரசாங்கத்துக்கு 1000 வேலை இருக்குங்க. நீ இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா, நான் ஜீப் நிற்கிறேன். வந்துடுறேங்க சார். பாப்பா போலாம். இப்போ என்ன பண்ணுறது? ஏய் பங்காளி, டூப்ளிகேட் ஆஃபீஸர் ஜீப்பெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ட்ராமா பண்ணா இந்த ஊருக்காரங்க ஒத்தனும் கூட வரமாட்டானுங்க. பங்காளி, நம்ம அண்ணன் ஸ்டைல்ல சொல்லணும்னா நம்ம அறிவை புழிஞ்சு வேலை செஞ்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும், நீ வேணா பாரு. ஏதோ நல்லது நடந்தா சரி. சரி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு சின்ன கணக்கு. என்னத்த பண்றேன்? இதுல இருக்கு அதுல எழுதுறேன். யாரா அவனுங்க? தம்பி வரலாமா? சுத்துறவன் தானே அவனுங்க. தம்பி தெரியும்டா. அண்ணா வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே. வாங்கண்ணா, பள்ளிக்கூடத்தண்ணா எப்படி இருக்கிறீங்க? உட்காருங்க வாங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸ்லாம் நல்லா பந்தாக போட்டு உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் உங்க புண்ணியத்துலண்ணே. இல்லை நம்ம இடம் இருக்கு, கொஞ்சம் வித்துலான்னு பார்க்குறேன். ஓ பத்திரத்தை காமிங்க. இந்தாங்க தம்பி. நான் பார்த்தேன் ஒன்று. அண்ணே நிலம் நம்ம ஊருங்களா? நம்ம ஊர் தானே தம்பி. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அதுக்கு தான்டா வந்துக்கிறாங்க. என்ன தம்பி? ஏன்? இல்லைண்ணே, இப்போ நீங்கள் விற்பீங்க, நாளைக்கு என் அப்பா சொல்கிறேன் ஆத்தா சொல்கிறான்ட்டு அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க. தலை வலியாக இருக்குண்ணே. வேணாம். அப்பாவை நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் தம்பி. எனக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. டேய் ஒப்பனை எதுக்குடா கேட்கணும்? அவர் அவங்க ஒப்பனையே கேட்க மாட்டாரு. பண்ணி விட்றா பாவம். யாரை போய் கேட்கணும்? அவ்வளோதான். சரிதானே? இல்லைண்ணா, ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் மொத்தம் எவ்வளோ வருதுண்ணே? ஒரு 6 ஏக்கரா தம்பி. ஐசி மொத்தமாக கொடுத்துட்றேன். பார்த்தீங்கல்ல இப்போ என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு. அவ்வளோ பிரச்சனை, தண்ணி இல்லை அது இல்லைன்னு. ஆறுனா இந்த அமௌண்ட் வருண்ணே. பண்ணி முத்து பதறான். இப்போதைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரிங்க தம்பி. ஏமாத்தி ஒரு கோமாளியாக்கும் வித்த புரியலையா? ஆமாயா, மேட்ரு முதல்ல எனக்கு தான் தெரியும். நம்ம பழனிசாமி கூட இடத்த விற்று அட்வான்ஸ் வாங்கிட்டானா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் சௌகரியம். புத்தி உனக்கு தெளியலையா? ஏமாத்தி ஒரு கோமாளியாக்கும் வித்த புரியலையா? அசந்தாக்கா அமுக்குவா, அசராட்டி நொறுக்குவா. அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் வாங்கி சைபர் அதான்டா எங்க கணக்கு. கதை கதையா பேசுவா, பொறி உருண்டக்குள்ள நாட்டு சேர்க்கிறா. ஏய் நிறுத்துப்பா, நிறுத்து. என்னையா 2 பேரும் வெள்ளையும் சொல்லியுமா கிளம்பிட்டீங்க? ஐயா ஒரு சின்ன வேலையா டவுனுக்கு. ஆஹா, நிலமெல்லாம் நல்ல விலைக்கு போகுதா? அது தெரியலங்க, பஸ் வந்துருச்சு, நாங்கள் கிளம்புறோங்க. பார்த்துடா டேய். எல்லாம் அக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸ் 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 ஆகிடும். சரியா? இப்படி 3 போக விளையிற நிலத்தை தான் விற்கிறேன்னு திரியறானுங்க எல்லாரும். அதான் இதெல்லாம் எதில் போய் முடிய போகுது?